வணக்கம் நண்பா. பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 5ல் இருக்கிற ஃபேக்டர்ஸ் இன் லேர்னிங் அப்படிங்கிற டாபிக் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம படிக்கிற டாப்பிக்குடைய மைண்ட் மேப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லேர்னிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது. அப்படி நம்ம கற்றுக்கும்போது சில ஃபேக்டர்ஸ் அந்த லேர்னிங் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த ஃபேக்டர்ஸ் எய்தர் பர்சனல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ 2 factors are affecting learning process. One is personal and another one is environmental. பர்சனல் அப்படிங்கிறது அந்த லேர்னர் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த படிக்கிற அந்த பர்சனை சம்மந்தப்பட்ட காரணிகளை நாம் பர்சனல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த லேர்னர் சம்மந்தப்படாத விஷயங்கள், அந்த லேர்னரை சுற்றி இருக்கக்கூடிய காரணிகளை நாம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பர்சனல் ஃபேக்டர் மீன்ஸ் லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் அந்த லேர்னரை சுற்றி நடக்கக்கூடிய மற்ற ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸும் லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணுறதாக இருக்கும். அந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் நம்ம 3 ஃபேக்டர்ஸ் படிக்கிறோம். டீச்சர் ரிலேட்டட் ஃபேக்டர், கான்டென்ட் ரிலேட்டட் ஃபேக்டர் அண்ட் ப்ராசஸ் ரிலேட்டட் ஃபேக்டர். லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸில் அந்த லேர்னர் சம்மந்தப்பட்ட காரணிகள் என்னென்ன அப்படின்னா, தோஸ் ஆர் த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் த லேர்னர், பேசிக் பொட்டன்ஷியல் ஆஃப் த லேர்னர், லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ஆஃப் த லேர்னர், கோல்ஸ் ஆஃப் லைஃப், ரெடினஸ் அண்ட் வில் பவர். அண்ட் டீச்சர் சம்மந்தப்பட்ட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, மாஸ்டரி, பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர் ஆஃப் த டீச்சர், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் த டீச்சர், discipline and interaction of the teacher. And content related factors என்னன்னா, nature of the content, selection of the content and organization of the content. And process related factors include the methodology of teaching and learning and environment of the teaching and learning. Learning process na enna? The process of learning means bringing relatively enduring changes in the behavior of the learner. படிக்கக்கூடிய அந்த பர்சனுடைய நடத்தையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயந்தான் லேர்னிங். அந்த மாற்றங்கள் நல்ல விஷயமா இருக்கலாம், இல்லை கெட்ட விஷயமா இருக்கலாம். அந்த லேர்னர் எதை படிக்கிறாங்களோ, எதை அவங்க கற்றுக்குறாங்களோ அதை அவங்க பிஹேவியரில் தான் காமிப்பாங்க. அவங்களுடைய நடத்தையில் தான் அது தெரியும். ஓகே, ஸோ லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த லேர்னருடைய பிஹேவியரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அண்ட் இந்த லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நியூமரஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அந்த லேர்னிங் ப்ராசஸுடைய சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் டிபெண்ட்ஸ் அப்பான் 2 factors. Okay, so learning process may end up in success or failure in the task of the learning in a particular learning teaching situation involves 2 factors. So இந்த லேர்னிங் ப்ராசஸ் உடைய சக்ஸஸ் ஆகட்டும் ஃபெயிலியர் ஆகட்டும், அது 2 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒன்று பர்சனல் அண்ட் இன்னொன்று என்விரான்மெண்டல். இப்போ நம்ம பர்சனல் ஃபேக்டர் பற்றி படிக்க போகிறோம். பர்சனல் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன? லேர்னர் சம்மந்தப்பட்ட ஃபேக்டர் இல்லையா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லேர்னர்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் வே ஆஃப் லேர்னிங். அந்த படிக்கக்கூடிய அந்த பர்சனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் அவங்க படிக்கக்கூடிய அந்த விதமும் இந்த லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸில் வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் த லேர்னர். லேர்னருடைய பாடி கண்டிஷனும் மைண்டு கண்டிஷனும் நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக படிக்க முடியும். ஈவன் a simple headache or stomach ache may affect the process and products of learning. And also, if the learner is emotionally weak or emotionally disturbed, then also the learning process will be affected. So emotionally and mentally disturbed learner cannot be expected to show satisfactory results in learning. So ஹெல்த்தும், நம்மளுடைய பாடி ஹெல்த்தும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன தலைவலி வயிற்று வலி வந்தால் கூட படிக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய மைண்டு டிஸ்டர்ப்டாக இருந்தாலும் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் லேர்னிங். அடுத்த காரணி பேசிக் பொட்டென்ஷியல் ஆஃப் த லேர்னர். Learners' innate ability
அண்ட் கெப்பாசிட்டிஸ் ஃபார் லேர்னிங். அந்த லேர்னருக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதி, படிக்கிறதுக்கான அந்த தகுதி, அந்த எபிலிட்டியை தான் நம்ம சொல்லுவோம். எல்லா லேர்னர்ஸ்க்குமே அந்த பொட்டென்ஷியலிட்டி இருக்கும். படித்து முடித்ததுக்கப்புறமா அதை காணாமல் எழுதும்போது தான் அதை பற்றி தெரியும். எல்லாருமே எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்த பிறகு தான் அவங்களுடைய பொட்டென்ஷியலிட்டி நமக்கு தெரியும். ஸோ அந்த பொட்டென்ஷியலிட்டியும் அந்த கெப்பாசிட்டிஸும் லேர்னிங் ஃபேக்டர்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். அதை மாதிரி அந்த பொட்டென்ஷியாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பெசிஃபிக் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ லேர்னருடைய இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி அண்ட் ஸ்கில் இது எல்லாமே பொட்டென்ஷியல் ஆஃப் த லேர்னரில் வருது. இந்த எல்லா பொட்டென்ஷியாலிட்டிஸும் லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதிகமாக இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிற ஒரு பையன் அந்த டாப்பிக்கை ஈஸியாக படிச்சிருவான், ஃபாஸ்ட்டாகவும் படிச்சிருவான். ஆனால் கொஞ்சம் ஆவரேஜாக இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. பேசிக் இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ரிலேட்டட் டு லேர்னிங். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட், அவனுடைய அந்த விருப்பம், படிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை பொறுத்தும் அவனுடைய மனோபாவத்தை பொறுத்தும் அந்த லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். அதாவது ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நாம் விரும்பின அந்த பாடத்தை நல்லபடியாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிற வெறியோ, அல்லது நம்ம எழுத போகிற அந்த பரீட்சையில் நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும்ல, அதுதான் நம்ம லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்பிரேஷன் அதிகமாகவே இருக்கணும், அதோடைய லெவல் நார்மலாகவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பர்சனுக்கு என்ன வேணும்? ஒரு ப்ராப்பரான மோட்டிவேஷன் வேணும், அதாவது உந்துதல் வேணும். ஓகே, ஸோ அந்த உந்துதல் இருக்கும்போது தான் அந்த லேர்னரால் படிக்க முடியும். இப்போது இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷனும் இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் இந்த ஆரோவை நான் அப்வர்டாக போட்டிருக்கேன். ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் மே லீட் டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபார் நான் அச்சீவ்மெண்ட். நம்ம நினச்சது சாதிக்க முடியலை அப்படின்னா அதிக அளவில் ஆஸ்பிரேஷன் இருக்கிற அந்த பர்சனுக்கு அது ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம நல்லா படிச்சிருந்தும் நம்ம எக்ஸாம் நல்லா எழுதலை அப்படின்னா நமக்கு ஒரு மன அழுத்தம் வரும்ல, அதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும்? இட் மே காஸ் நாட் ட்ரையிங் ஃபார் த திங்ஸ் விச் ஹீ இஸ் குவைட் கேப்பபிள் ஆஃப். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற திறமையை கூட அவன் பயன்படுத்த மாட்டான், அப்படியே சோம்பலாக உட்காந்துருப்பான். ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அச்சீவ் பண்ணலை, ஏதாவது நினச்ச காரியத்தை அச்சீவ் பண்ணலை அப்படின்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏற்படுத்தும். அதே மாதிரி லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் குறைவாக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு உந்துதலும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. அடுத்தது கோல்ஸ் ஆஃப் லைஃப். யாராக இருந்தாலும் லைஃபுக்கு குறிக்கோள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த குறிக்கோளை நோக்கி நாம் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது? அதாவது அந்த லேர்னருடைய மனநிலை பொறுமையாகவும் விடாமுயற்சியோடதும் அப்படியே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக இந்த டிஆர்பியில் பாஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் நம்மளை கிண்டல் பண்ணாலும் நம்ம அதை காதிலே வாங்கிக்கக்கூடாது. நிறைய பேர் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த வயசில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க, நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் எத்தனையோ பேர் எழுதுகிறாங்க, உனக்கு இந்த வேலை கிடைக்கவா போகுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்காம நம்ம ரொம்ப பேஷியண்ட்டாக பர்சிஸ்டண்ட்டாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது தான் என்ன நடக்கும்? we can able to achieve our goal. ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் இந்த ஒரு பேஷியன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியம். நம்ம இப்படி பர்சிஸ்டண்ட்டாக படிக்கும்போது தான் we are able to achieve our goals. Fifth one is readiness and will power. ரெடினஸ் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கிறது, தூங்கி வழியாமல் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது. No power on earth can make a learner learn if he is not ready to learn. ஒரு லேர்னர் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, ரெடியாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு பவராலையும் அவரை படிக்க வைக்க முடியாது. If a learner has will to do something or learn something,
then he will himself find the way for effective learning. அதாவது அந்த லேர்னருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு விஷயத்தை படிக்கணும் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவரே அந்த எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடியிருப்பார் எப்படி இதை படித்து முடிக்கலாம் அப்படின்னு. ஸோ ரெடினஸ் அண்ட் வில் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெடினஸ் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறதுக்கு எப்பவும் சோம்பல் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி இல்லாமல் நம்ம எப்பவும் ரெடியாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது ரெடினஸ். அண்ட் வில் பவர் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது. இந்த 5 விஷயங்களும் லேர்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதை பர்சனல் ஃபேக்டர்ஸில் படிச்சிருக்கோம். ரெண்டாவதாக படிக்கிறது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டீச்சர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். In the learning teaching process, if learner stands at one end, then other pole is occupied by the teacher. இந்த டீச்சர் லேர்னிங் ப்ராசஸில் நாம் லேர்னருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம டீச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லேர்னர் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறானோ அதே மாதிரி டீச்சருடைய பங்கும் இருக்கணும். ஸோ டீச்சர் இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே இன் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ டீச்சர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ்டரி ஓவர் த சப்ஜெக்ட் மேட்டர். டீச்சருக்கு சப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு சப்ஜெக்ட் தெரியலை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீச் பண்ண முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரொஃபிஷியன்சி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த டீச்சரை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இஃப் அ டீச்சர் இஸ் மோர் ப்ரொஃபிஷியன்ட் தென் த லேர்னிங் ப்ராசஸ் இஸ் சக்ஸஸ். இஃப் த டீச்சர் இஸ் டெஃபிஷியன்ட் தென் த லேர்னிங் ப்ராசஸ் இஸ் அ ஃபெயிலியர். ஸோ நம்ம நல்லா நாலேஜபிளாக ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸும் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்ததுனால வின் பண்ணலாம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போகலாம். ஆனால் நம்ம நாலேஜில் டெஃபிஷியண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்மளால் ப்ராப்பராக டீச் பண்ண முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாலேயும் ப்ராப்பராக லேர்ன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்மளுடைய சப்ஜெக்டில் நம்ம மாஸ்டராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். டீச்சர் ஷுட் பி thorough in his subject for sharing, communicating and interacting various experiences related to learning of the subject. நம்மளுடைய பாடங்களை குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த சப்ஜெக்ட் பற்றி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நாம் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கணும். அதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம டீச் பண்ணுறோன்னா, டாபிக் டீச் பண்ணுறோன்னா அதை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்மளால் அதை பற்றி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்மளுடைய சப்ஜெக்டில் நம்ம மாஸ்டராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த டீச்சர். ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமில் எப்படி பர்சனாலிட்டியாக இருக்காங்க அண்ட் அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குங்கிறது முக்கியம். டீச்சர் இஸ் அ ரோல் மாடல். ஹிஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆர் பீயிங் இமிட்டேட்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு டீச்சருடைய ஆக்ஷன்ஸ், நடவடிக்கைகளாக இருக்கட்டும், பிஹேவியர் நடத்தைகளாக இருக்கட்டும், இல்லை பர்சனாலிட்டி, இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா இமிட்டேட் பண்ணுறான். அவனுடைய டீனேஜில் அவன் அவனுடைய டீச்சரை ரோல் மாடலாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டீச்சருக்கு நல்ல குணாதிசயங்கள் இருக்கணும். நாம் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நாம் அந்த குணங்களில் சிறந்திருக்கணும். ஸோ இஃப் வி ஆர் அட்வைசிங் அபவுட் ட்ரிங்கிங் ஆல்கஹால் ஆர் taking cigarettes is ill to our health, then we should not have that habit. ஓகே, ஸோ நமக்கு அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ எங்கேயாவது ரோட்டு கடையில் நின்று நம்ம ஸ்மோக் பண்ணுறதையோ இல்லை நம்ம ஆல்கஹால் எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமில் நிற்கிறதையும் நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தாங்கன்னா நம்ம மதிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். லெவல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் த டீச்சர், அது அடுத்த பாயிண்ட். அதாவது டீச்சர்ஸ்க்கும் எல்லாரே மாதிரி தான் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நம்ம கிளாஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ கிளாஸ் ரூமில் நம்ம அந்த சிச்சுவேஷனை நாம் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ வி ஷுட் நாட் பிரிங் அவர் மென்டல் ஸ்ட்ரெஸ் இன்சைட் த கிளாஸ் ரூம். ஸோ டீச்சர் வித் புவர் மென்டல் ஹெல்த் or lack of adjustment in his personal or professional life may be failure in realizing the teaching learning objectives. ஸோ எந்த ஒரு டீச்சருடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப புவராக இருக்கோ, அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியலையோ, அவங்களுடைய பர்சனல் லைஃபோ இல்லை அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் லைஃபோ அவங்களுக்கு ரொம்ப
ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களால டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுடைய தாக்கம் இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும். ஸோ டீச்சர் வித் குட் மென்டல் ஹெல்த் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேன் பிரிங் குட் எஃபெக்டிவ்னஸ் இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு டீச்சருக்கு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அவங்களால அந்த கிளாஸ் ரூமில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும். டைப் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் இன்டராக்ஷன் மெயின்டைன்டு பை த டீச்சர். ஸோ டீச்சர் ஷுட் பி எ குட் டிசிப்ளினேரியன். நல்ல டிசிப்ளின்டு பர்சனாக இருக்கும்போது he can bring some positive energy inside the classroom. He can bring some positive outcomes in learning and teaching. But if the teacher is having poor discipline, then there is more negative impact inside the classroom. And also the habit of providing undirectional flow of communication by discouraging any initiative from the students is very harmful. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப மோசமாக கம்யூனிகேட் பண்ணுறதும் தப்பு. ஸோ அந்த டீச்சர் வந்து வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனம் வச்சுருக்கணும். நம்ம ரொம்ப மோசமாக பேசிட்டோம் அப்படின்னா இட் வில் ஆல்சோ பிரிங் சம் இம்பேக்ட் இன் லேர்னிங். மூணாவது கண்டென்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய அந்த பாடம் அல்லது நம்ம நடத்தக்கூடிய அந்த பாடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா குவாலிட்டியாக இருக்கணும். நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிளாஸ் நடக்குதுன்னா அந்த 15 மினிட்ஸில் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். Quality of the learning content or the learning experience shared during the teaching learning process is important. நாம் அந்த 45 மினிட்ஸில் நடத்தக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அவன் பப்ளிக் வரைக்கும் அவன் வந்து அந்த கான்செப்டை மறக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். ஸோ நாம் அந்த 45 மினிட்ஸை எப்படி எஃபெக்டிவாக நாம் வந்து பயன்படுத்தணுங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு போகணும். புவர் கான்டென்ட் லீட்ஸ் டு புவர் டீச்சிங் அண்ட் இன்அடிக்குவேட் லேர்னிங் ப்ராசஸ். இல்லை நம்ம கிளாஸ் ரூமை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவர் கண்டென்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, அப்புறமா நம்ம படிக்கக்கூடிய பாடங்களுடைய நேச்சர். ஸோ நம்ம கற்றுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்மல் ஒரு இன்ஃபார்மலாக இருக்கலாம், இன்சிடென்டல் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கலாம், டைரக்ட் ஒரு இன்டைரக்டாக இருக்கலாம். ஆனால் படிக்கிற கான்டென்ட் வந்து எப்படி இருக்கணும்? பொட்டன்ட்டாக இருக்கணும், நல்ல ஒரு யூஸ்ஃபுல் கான்டென்ட்டாக இருக்கணும். அப்புறம் செலெக்ஷன் ஆஃப் கான்டென்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிசைர்ட் பிரின்சிபல்ஸ் லைக் சைல்டு சென்டர்ட்னஸ். ஸோ அந்த கான்செப்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்? சைல்டு சென்டர்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து சென்டர் பண்ணி தான் நம்ம அதை செலக்ட் பண்ணணும். பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி, நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கணும். க்ரைட்டீரியா ஆஃப் ஆக்டிவிட்டி, age, grade and experiences of the learner. So these activities should be based on age, class and experiences of the learner. So என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம அந்த கான்டென்ட்டை சைல்டு சென்டர்ட் கான்டென்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த கான்டென்ட் சம்மந்தப்பட்ட நிறைய ஆக்டிவிட்டீஸை அந்த சில்ட்ரனுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரியும், அவங்களுடைய படிக்கிற அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரியும், அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. சின்னதாக அவங்க கார்டன்லேருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருந்தே அவங்க அவைலபிளாக எடுத்துகிட்டு வர மாதிரியோ நம்ம ஆக்டிவிட்டீஸை கொடுக்கணும். அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் த கண்டென்ட். த மெத்தட்ஸ் லைக் லாஜிக்கல் வர்சஸ் சைக்காலஜிக்கல், ஸ்பைரல் வர்சஸ் கான்சென்ட்ரிக், criteria versus difficulty level, correlation etc. should be employed for organization of the content. நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஏனோ தானோ கொடுக்காமல் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக கொடுக்கணும். அண்ட் தென் ப்ராசஸ் ரிலேட்டட் ஃபேக்டர். ப்ராசஸ் அப்படிங்கிறது செயல்முறை. Teaching learning process can be successful if the factors related to it are properly planned, organized and executed. So teaching learning process எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? அது சம்மந்தப்பட்ட ஃபேக்டர்ஸை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மெத்தடாலஜி. டீச்சிங் மெத்தடாலஜிஸ் ஆர் டீச்சிங் டெக்னிக்ஸ். அந்த மெத்தடாலஜியில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 6 பாயிண்ட்ஸை நம்ம படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன? லிங்கிங் நியூ இன்ஃபர்மேஷன் வித் த பாஸ்ட். நம்ம புதுசாக இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற விஷயத்த பழைய இன்ஃபர்மேஷன்ஸோட லிங்க் பண்ணி சொல்லும்போது முன்னாடியே ஞாபகம் வச்சுருக்கிற விஷயத்தோட இவங்க அசோசியேட் பண்ணி படிப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஒரு புது பர்சனை மீட் பண்ணுறீங்க, அவங்க பெயரை ரவின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த பெயரை கேட்டதும் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க?
அப்படியே ரவின்னு உங்களுக்கு இன்னொரு பர்சனை தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி அந்த பழைய பர்சனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக இந்த புது பர்சனுடைய பெயரை ரவி தான் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பழைய கான்செப்டை புது கான்செப்டோட நம்ம வந்து மிங்கிள் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியுது. correlating the learning in one area with the other. ஒரே கான்செப்ட் தான் பிச்சு நம்ம புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து பழைய கான்செப்டோட ஒத்து போகிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது. இல்லைனா 2 ஆப்போசிட் கான்செப்ட்டு கொடுத்துருக்கலாம். 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கார்லேட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீச்சிங்கில் வந்து புதுமை கொண்டு வரணும். யூட்டிலைசேஷன் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சென்சர்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸை அதிகப்படியாக பிள்ளைங்க பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நிறைய பிக்சர்ஸ் காமிக்கணும். அது கண் வழியாக அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அதை பற்றி. ஸோ அவங்க இயர்ஸ் அந்த சென்ஸ் வழியாக அது போய் சேரும். அண்ட் நம்ம ஏதாவது பொருட்கள் நம்ம லெசன்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கொண்டு வந்து அவங்கள கொடுக்கணும் கையில். ஸோ அவங்க டச் பண்ணும்போது அந்த டச் சென்ஸ் மூலமாக அவங்க படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸை நம்ம அதிகமாக தூண்டி விடும்போது சில்ட்ரன் வில் லேர்ன் த கான்செப்ட் மோர் ஈஸியர். அடுத்தது மெத்தடாலஜியில் நம்ம படிக்கிறது ட்ரில் ஒர்க், ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். அதிகப்படியாக நம்ம ரிப்பீட்டேஷன் கொடுக்கறது, ரிவிஷன் கொடுக்கறது அண்ட் இந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் கொடுக்கறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் ப்ராப்பர் ஃபீட்பேக் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத ப்ராப்பராக ஃபீட்பேக் கொடுக்கணும். நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம ப்ராப்பராக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கணும். செலெக்ஷன் ஆஃப் த சூட்டபிள் லேர்னிங் மெத்தட்ஸ் அண்ட் டீச்சிங். நம்மளுடைய கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஐக்யூக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான டீச்சிங் லேர்னிங் மெத்தடை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அப்புறம் மெத்தடாலஜிஸ்க்கு அப்புறமா 2வதாக நம்ம படிக்கிற வந்து என்விரான்மெண்ட். டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ். நம்ம படிக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோஷியோ எமோஷனல் கிளைமேட். சோஷியோ எமோஷ்னல் கிளைமேட்டில் நம்ம வந்து சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சரோடு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப், அண்ட் ஸ்கூலுக்கும் ஸ்டாஃபுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே சோஷியோ எமோஷ்னல் கிளைமேட்டில் வருது. அண்ட் இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸை டைரெக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ பாதிக்கும். அப்புறமா லேர்னிங் மெட்டீரியல்ஸ், டீச்சிங் லேர்னிங் எய்ட்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், லைப்ரரிஸ், லேப், ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ப்ராப்பர் கண்டக்டிவ் என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ரூமில் ப்ராப்பர் சீட்டிங் வேணும். ஸ்டூடெண்ட்ஸோடைய சீட்டிங் ஷுட் பி ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்ட். அடுத்தது காம் அண்ட் பீஸ்ஃபுல். எந்த ஒரு சவுண்டு நாய்ஸும் இல்லாமல் காமாகவும் மைண்டு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் லீடிங் டு டிஸ்ட்ராக்ஷன் தர மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிளாஸ் ரூமில் வராத மாதிரி, கிளாஸ் ரூமில் ஏற்படாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கோஆப்ரேட்டிவ் அண்ட் காம்படேட்டிவ் குரூப் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம சில்ட்ரனை குரூப்பாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதில் சில்ட்ரன் வந்து கோஆப்ரேட்டிவாகவும் ஒர்க் பண்ணணும், காம்படிட்டிவாகவும் ஒர்க் பண்ணணும். அதுவே ஒரு சண்டையாக மாறிடக்கூடாது. அடுத்தது கன்ஜீனியல் லேர்னிங் என்விரான்மெண்ட் அட் ஹோம். வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு படிக்க முடியும். ப்ரொவைஷன் ஆஃப் ப்ராப்பர் சேஞ்ச், ரெஸ்ட் அண்ட் ரீக்ரியேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த சில்ட்ரனுக்கு தேவையான ரெஸ்ட்டும் ரீக்ரியேஷனும், அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு டான்ஸு, சிங்கிங் அப்படிலாம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். பிடி பீரியட் கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ரொவைஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அவங்களுடைய திறமைகளை வெளியே காமிக்கிறதுக்காக நம்ம ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது. ஸோ லேர்னிங்கில் வந்து கொஞ்சம் ஆர்வம் வருது, லேர்னிங்கில் இருக்கிற வெறுப்பு போகுது. ஓகே, அண்ட் இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லேர்னிங் தானே படித்தோம். இதில் சம்மந்தப்பட்ட ஒரு 5 questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Factors affecting learning includes personal factor, environmental factor, teacher related factor and all the above. இதில் எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கற்றல் ப்ராசஸை வந்து
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா ஃபேக்டர்ஸும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஆல் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay. And second question, which of the following is not included in psychological factors of learning? Motivation, interest, learning desire and nature of the content. இதில் லேர்னருடைய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் இருக்கிறது மோட்டிவேஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேர்னிங் டிசையர். பட் கண்டென்ட் வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டரில் வராது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நேச்சர் ஆஃப் த கண்டென்ட். Third question, which of the following factors has least effect on learning? இதில் எந்த ஃபேக்டருக்கு லேர்னிங்கில் வந்து ரொம்ப கம்மியான எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேட்டிக். ஃபேட்டிக்னா டயர்ட்னஸ், தென் ஏஜ், வயசு, இல்னஸ் அதாவது பாடி ஹெல்த் கண்டிஷன் அண்ட் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ். இதில் லீஸ்டாக லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ். The most essential factor for success of students' learning is teachers teaching, difficulty of content, classroom interaction and readiness of the learner. இதில் லேர்னிங் ஸ்டூடெண்டோடைய சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ரெடினஸ் ஆஃப் த லேர்னர். ஓகே, அதுதான் அந்த லேர்னருடைய லேர்னிங் ப்ராசஸ்க்கு சக்ஸஸை கொடுக்கும். அப்புறம் ஃபிஃப்த் ஒன், ஃபார் எஜுகேஷன் இன் ஸ்கூல் டு பி எஃபெக்டிவ். ஸ்கூலில் எஜுகேஷன் நல்ல எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு த என்விரான்மெண்ட் நீட் டு பி கண்டக்டிவ் ஆஃப் லேர்னிங். அங்கே இருக்கக்கூடிய சூழல் வந்து படிக்கிறதுக்கு ஏற்றவாறு இருக்கணும். திஸ் ஸ்டிமுலேட்ஸ் லேர்னிங் என்விரான்மெண்ட் கேன் பி கிரியேட்டட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேஸ். இந்த மாதிரி ஒரு கற்றலுக்கு ஏற்ற சூழல் எப்படி நம்ம உருவாக்க முடியும்? எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன், அதாவது கிளாஸ் ரூமில் பொருட்கள் அதாவது பெஞ்சு டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட்டும், பிள்ளைங்களுடைய சீட்டிங்கும், பொருட்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டும், ஜன்னல் அந்த மாதிரி ஒளி காற்று இந்த மாதிரி விஷயங்களுடைய ப்ராப்பர் சப்ளையும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இன்டராக்டிவ் அண்ட் ஹோல் ஸ்கூல் டிஸ்பிளேஸ், நல்ல இன்டராக்டிவான கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும்னு. மூணாவது கிளைமேட் ஆஃப் இன்னோவேஷன், புதுமையான விஷயங்கள், அது வந்து லேர்னிங் டீச்சிங் ப்ராசஸில் புதுமையான விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணில் எது வந்து கற்றலுக்கு ஏற்றவாறு ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த மூணுமே தான் கற்றலுக்கு ஏற்றவாறு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன், இன்டராக்டிவ் அண்ட் ஹோல் ஸ்கூல் டிஸ்பிளேஸ் அண்ட் கிளைமேட் ஆஃப் இன்னோவேஷன். எவ்ரிதிங் வில் பிரிங் குட் கண்டக்டிவ் என்விரான்மெண்ட் ஃபார் லேர்னிங். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.